யாராவது சொல்றீங்களா? 6th சாப்டர் என்னன்னு சொல்றீங்களா? தெரியுதா? PDF தெரியுதா உங்களுக்கு? Students, can you able to see the PDF? Yes, ma'am. எல்லாருமே இன்னைக்கு ஆன்சர் பண்ணணும், ஓகேங்களா? சோ நம்ம என்ன லாங்குவேஜ் படிச்சிட்டு இருக்கோம்? என்ன ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் படிச்சிட்டு இருக்கோம்? What is the name of it? Which scripting language we are learning in this year? What is the name of that scripting language? Fourth, fifth chapterல நம்ம எதை பத்தி படிச்சோம்? எதை பத்தி நம்ம படிச்சிட்டு இருக்கோம்? PHP. Very good. What is the expansion of PHP? What is the expansion? Hypertext preprocessor. Hypertext preprocessor. Very good. So PHP is a hypertext preprocessor. It is a scripting language in பார்த்தோம். Which side scripting language? Client side or server side scripting language? இது எந்த சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்லுங்க பாப்போம். Website scripting language. Which side? Scripting language. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். எந்த சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்? சர்வர் சைடா இல்ல Service, ma'am. கிளையன்ட் சைடா? Server side. It is a server side scripting language. Okay. So can you able to see the screen clearly? Clear உங்களுக்கு screen தெரியுதா? தெரியுதா இல்லையா? Yes, ma'am. Yes ma'am, yes ma'am. Okay. So நம்ம என்ன படிக்க போறோம்னா we are going to learn about the conditional statement here. So what is conditional statement? அப்படி நம்ம எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் இது. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா ஆக்சுவலா நம்ம நார்மலா ஒரு ப்ரோக்ராம் பண்றோம்னா எல்லா ப்ரோக்ராமும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா 1 by 1 தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆஃப்டர் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி சீக்வென்ஷியல் ஆர்டரா தான் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். பட் சில சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா அந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஜம்ப் ஆகி வேற ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். ஸோ 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிறது சடனா என்ன ஆகும்னா பிரேக் விட்டு வேற இடத்துக்கு ஜம்ப் பண்ணி அது எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் நமக்கு வரும். இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம். இப்போ நம்ம டே டு டே லைஃப்லயே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா ஸோ யூஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ஹோம். ஓகே, உங்களோட வீடு வந்து இங்கே தான் இருக்கு. ஓகே, ஸோ யுவர் ஸ்கூல் இஸ் இயர். ஸோ உங்க ஸ்கூல் போகிறதுக்கு இப்படி ஒரு பாத் இருக்கு, தென் இன்னொரு பாத் இருக்கு. ஓகே, ஸோ ரெகுலரா யூ ஆர் யூசிங் எ பாத் 1. இந்த பாத் 1 தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பவுமே ரெகுலரா இந்த பாத் தான் யூஸ் பண்ணுவீங்க டு ரீச் யுவர் ஸ்கூல். ஓகே, இது உங்களுக்கு ஸ்கூல், இது வந்து உங்களுக்கு. ஓகே, ஸோ சடனே ஒன் டே என்ன ஆகுதுன்னா இந்த ரோட்ல வந்து ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? டிராவல் பண்ணும்போது இங்க என்ன ஆகுது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றதுனால உங்களால இந்த ரோட ஆக்சஸ் பண்ணவே முடியல. அப்ப நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? What will you do immediately? என்ன பண்ணுவீங்க? Students, are you all there? Yes ma'am. Answer for my question. நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸ்கூல் போறதுக்கு 2 ரூட்ஸ் இருக்கு. அதுல ஒரு ரூட்ல வந்து நீங்க எப்பவுமே ரெகுலரா போயிட்டு இருக்கீங்க, அந்த ரூட்ல வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி நீங்க ஸ்கூல் போவீங்க? எப்படி போவீங்க? If statement. நான் உங்களோட ரெகுலர் ரியல் எக்ஸாம்பிள் இது. ஓகேவா? நான் வந்து இன்னும் ப்ரோக்ராம்க்கே வரல. எனக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரெகுலரா நீங்க போற ரூட் பிளாக் ஆயிடுச்சு, நீங்க ஸ்கூல் போகணும். அப்ப எப்படி போவீங்கன்னு கேக்குறேன். மேம் வேற ரூட்ல போவோம்.
வெரி குட். என்ன பண்ணுவீங்க, வேற ரூட் கண்டுபிடிச்சு போவீங்க. அப்ப ஆல்ரெடி வேற என்ன ரூட் இருக்கோ அந்த ரூட் லாங்கா இருந்தாலும் அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல்ல வந்து ரீச் ஆகும். ஓகே, இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம். ஸோ எப்பவுமே நம்ம ரெகுலரா போக்கிட்டே இருக்க டைம்ல ஏதோ ஒரு கண்டிஷன் வருது. அதாவது என்ன கண்டிஷன் வருது, அந்த ரோடு வந்து ப்ராப்பரா இருக்கா இல்லையான்ற ஒரு கண்டிஷன் வருது. அந்த ரோடு ப்ராப்பரா இருந்தாதான் உங்களால டிராவல் பண்ண முடியும். அப்படி ப்ராப்பரா என்ன பண்ண முடியும், உங்களால டிராவல் பண்ண முடியாதனால you are taking a another direction to reach your destination here. So இதுதான் இங்க கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றது என்ன பண்ணோம்னா ஒன் பை ஒன்னா லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது, ஒன் ஆஃப்டர் தி ஒன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ஃபாலோ பண்ணும். ஓகே, அப்படி இல்லைன்னா ஜம்ப் பண்ணிட்டு வேற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்க. ஸோ நம்ம டிராவல் பண்ணிட்டேமே இருக்கும்போது ரூட் நல்லா இருந்தாதான் அந்த ரூட்ல டிராவல் பண்ணும். ரூட் சரியில்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேற ரூட் போயிடும். ஓகே, அது கண்டிஷன். ஸோ கண்டிஷனலி we have a different statement, that is if statement, if else, if else if and switch statement is there. ஓகே, ஸோ ifன்ற வேர்டு வந்து நம்ம நார்மலா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, யூஸ் பண்றோமா இல்லையா? ஸோ if எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம். if எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ifன்ற வேர்டு நம்ம இங்கிலீஷ்ல எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? whenever you have a two decision இருக்கும்போது we will use the word if here. For example, நான் வந்து உங்களை கேட்கிறேன், கிளாஸ் ரூம் நான் வந்து உங்களை கேட்கிறேன். So if you have a text book, உங்ககிட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டெக்ஸ்ட் புக் இருந்ததுன்னா you are allowed to sit inside the class ன்னு சொல்றேன். ஸோ அப்போ நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். இங்க என்ன நான் கண்டிஷன் சொல்றேன், if you have a CA textbook you are allowed to sit inside the class ன்னு சொல்றேன். அப்ப இங்க எது கண்டிஷன், இங்க எது நான் கண்டிஷனா சொல்றேன்? என்னோட கண்டிஷன் இங்க என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லிட்டேன், வெரி குட் ஜீவரத்னம். சோ புக் இருக்கா, அதுதான் என்னோட கண்டிஷன். அப்ப அந்த கண்டிஷன் யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுறோம், யார்கிட்டலாம் புக் இருக்கோ அவங்க மட்டும் தான் கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க. ஓகே, புக் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நான் ஏதாவது சொல்லியிருக்கேன்னா, புக் இல்லைன்னா நீ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா இல்ல, those who have a textbook sit inside the class தான் சொல்லியிருக்கேன். அப்ப கண்டிஷன் ஃபெயில்ஸ் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றது நீங்க சொல்லல, அதுதான் if ஸ்டேட்மெண்ட் here. ஸோ இந்த if ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும் அதை மட்டும் தான் இந்த if ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். கண்டிஷன் ஃபெயில்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்ன்றது இது if ஸ்டேட்மெண்ட் சொல்லாது. ஓகே, ஸோ ifல எப்பவுமே என்ன இருக்கும்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ifல இருக்கும். Okay, then the next one is if else statement. So if else statement என்ன பண்ணோம்னா ரெண்டுமே கொடுக்கும். So if else statement gives both. என்ன both கொடுக்கும்னா true statementum கொடுக்கும், அதே டைம்ல என்ன கொடுக்கும்னா false statementum கொடுக்கும். நான் என்ன சொல்வேன்னா if you have a textbook sit inside the class else get out from the class அப்படின்னு சொல்லிடுவேன். அப்ப டெக்ஸ்ட் புக் இருந்ததுன்னா கிளாஸ்க்குள்ளார இரு, அப்படி இல்லைன்னா வெளியே கிளாஸை விட்டு வெளியில போ அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்ப கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நீ என்ன பண்ணணும், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா நீ என்ன பண்ணணும் அப்படின்ற ரெண்டுத்தையுமே நான் இங்கே சொல்லிடுறேன். அதுதான் if else ஸ்டேட்மெண்ட். ஓகே, தென் if else ifன்றது எதுக்கு யூஸ் ஆகும்னா சம்டைம்ஸ் கண்டிஷனே நமக்கு ஃபால்ஸா ஆனாலும் இன்னொரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன கேட்கறேன்னா உங்ககிட்ட டெக்ஸ்ட் புக் இருக்கான்னு கேட்கறேன். அப்ப நீ என்ன சொல்லிடுவேன், என்கிட்ட டெக்ஸ்ட் புக் இல்லைன்னு சொல்லிடுவேன். அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு. அப்ப நான் உடனே என்ன சொல்றேன், சரி டெக்ஸ்ட் புக் தான் இல்ல, அட்லீஸ்ட் கிளாஸ் ஒர்க்காவது இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆன பிறகும் இன்னொரு கண்டிஷன் நம்ம செக் பண்றதுக்காக இந்த இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்விட்ச்ன்றது இந்த மூணோட கம்பேர் பண்ணும்போது ஸ்விட்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ அது ஸ்விட்ச். ஓகே, ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் யூஸ் டு செக் த கண்டிஷன் தான். ஸோ கண்டிஷன் செக் பண்ணிட்டு கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதர்வைஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதோட சின்டெக்ஸ் வந்து இதுதான். இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா இந்த சின்டெக்ஸ் எல்லாமே ரொம்ப தரவா இருக்கணும். இது தரவா நீங்க எழுதுனீங்கனாலே ஈஸியா உங்களுக்கு 2 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ எப்படின்னா இஃப் கண்டிஷன், ஸோ நம்ம இங்க என்ன கொடுக்குறோமோ அந்த கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா
இந்த கர்லி பிராக்கெட் குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் if ஓட சின்டெக்ஸ் here. ஓகே, சோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ இங்க பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளை வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் இஃப்க்கு இங்க எக்ஸாம்பிள் கொடுக்கல. ஓகே, சோ இங்க நெக்ஸ்ட் if else கொடுத்திருக்காங்க. if else என்ன பண்ணனும்னா கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சோ இங்க if இருக்கு, if பக்கத்துல நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கிறோம். சோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த பிளாக் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இத ட்ரூ பிளாக்னு சொல்வாங்க. சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இது எல்ஸ்க்கு வந்துரும். சோ எல்ஸ்னாலே வந்து ஃபால்ஸ் தான். ஓகே, சோ எப்ப எல்ஸ்க்கு வரும்? கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா தான் எல்ஸ்க்கு வரும். சோ எல்ஸ்னா என்ன இருக்கணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் என்னோட கண்டிஷன் வந்து if you have do you have a textbook, do you have a textbook தான் கண்டிஷன். அப்ப அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த ifக்கு கீழ இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். do you have a textbookல நீ ஆன்சர் நோன்னு சொன்னீனா ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துருவ? you will come to the else-க்கு வந்துருவ. ஓகே, சோ அதுதான் if else. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். சோ ifக்கும் if else-க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ifல வந்து true மட்டும் தான் இருக்கும், false block இருக்காது. பட் if else-ல true-ம் இருக்கும், false-ம் இருக்கும். ஓகே, சோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியுதா? Can you see this example program? Yes, ma'am. Yes, I see that. ஓகே, சோ இதுல பாஸ் மார்க்னு இருக்கு இல்லையா? அந்த பாஸ் மார்க்குக்கு என்ன ஆன்சர், என்ன வேல்யூ இருக்கு சொல்லுங்க பாப்போம். What is the value of the pass mark? பாஸ் மார்க்ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்காங்க? The value of the pass mark is 35. 35. Very good. Then student markல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்காங்க? 70. Students 70. இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு பார்க்க போறோம். அப்ப பார்க்கும்போது என்ன பண்றோம்னா பாஸா இருந்தா தானே உங்களை எலிஜிபிள்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டூடெண்டோட மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பாஸ் மார்க்கான்னு கேட்கும். ஸோ ஸ்டூடெண்டோட மார்க் என்ன? 70. 70 greater than equal to 35. இதோட ஆன்சர் என்ன வரும்? ட்ரூவா ஃபால்ஸா? 70 is greater than 35. True or false? It's true. It is true. அப்ப ட்ரூவா இருந்தா நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் வர்க் ஆகும்? ட்ரூவா இருந்தா எது வர்க் ஆகும்? ட்ரூவா இருந்தா எது வர்க் ஆகும்? True இருந்தால the 70 greater than equal to 35 அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் நம்ம கண்டிஷன் செக் பண்ணிருக்கோம். அது ட்ரூவா இருந்தா இஃப்க்கு கீழே என்ன இருக்கோ அதுதான் வர்க் ஆகும். ஓகே, சோ இஃப்க்கு கீழே என்ன இருக்கு? எக்கோ the student is eligible for promotion இருக்கு. அப்பனா நீ பாஸ் ஆயிட்டீனா you are eligible for the promotion. சோ இந்த அவுட்புட் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். புரியுதா நான் சொல்றது? இப்படிதான் if ஸ்டேட்மெண்ட் வர்க் ஆகும். சோ ஒரு கண்டிஷன், இதுதான் கண்டிஷன். ஸ்டூடெண்டோட மார்க் கிரேட்டர் தென் 35 இருக்கா, இதுதான் ஸ்டூடெண்டோட கண்டிஷன். சோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இஃப்க்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ, சோ இஃப்க்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் அங்க கொடுத்திருக்காங்களோ அத்தனை ஸ்டேட்மெண்ட்டுமே அங்க எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இஃப்க்கு கீழே என்ன இருக்கு? ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன் இருக்கு, அது நமக்கு இங்க எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, சோ இதுவே நமக்கு வந்து இப்போ நான் ஸ்டூடெண்டோட மார்க் வந்து 30ன்னு கொடுக்குறேன். கன்சிடர் ஸ்டூடெண்ட் மார்க் வந்து நான் 30ன்னு கொடுக்குறேன். அப்ப 30 greater than equal to 35. இப்போ நமக்கு இங்க என்ன ஆன்சர் வரும்? இது ட்ரூவா இல்ல ஃபால்ஸா? What is the answer? False. It is false. False இருந்தா எது எக்ஸிக்யூட் ஆகும்? False இருந்தா if work ஆகுமா இல்ல else work ஆகுமா? Else, ma'am. Which will be executed? Else will be executed. So அப்ப else என்ன கொடுத்திருக்காங்க? The student is not eligible for the promotion. So இதுதான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். So இங்க பாத்தீங்களா ஜம்ப் ஆகுது பாத்தீங்களா? இது ட்ரூவா இருந்ததுன்னா இது ஒர்க் ஆகுது, இது ஸ்கிப் பண்ணிடும். இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஜம்ப் ஆகி இங்க வருது பாத்தீங்களா? இதுதான் ஜம்பிங் ஃப்ரம் one place to the another place.
Do you understand this? Do you understand Yes, this ma'am. or not? So நீங்க போற ரூட் கரெக்டா இருந்ததுன்னா கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அந்த ரூட்லயே நீங்க டிராவல் பண்ணுவீங்க. சப்போஸ் இந்த ரூட் சரியா இல்லைன்னு நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க, வேற ரூட் எடுப்பீங்களா, அதுதான் எல்ஸ். Do you understand this? Any Yes, doubts ma'am. here? Okay. The next one is if else. So இந்த if elseல என்ன ஆகும்னா, so if else ஓட சின்டெக்ஸ் வந்து இதுதான் சின்டெக்ஸ். ஓகே, ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். நான் சொன்னாலே ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன்ஸ் என்ன கொடுக்குறேன்னா, சிஏ டெக்ஸ்ட் புக் இருக்கான்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் இருக்கான்னு ஒரு கண்டிஷன் கேட்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் இருக்கான்னு ஒரு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன்ல வந்து நீ ஆன்சர் ட்ரூன்னு சொல்லினா நான் என்ன பண்ணுவேன், கிளாஸ் ரூம்லயே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ யூ கேன் சிட் இன் த கிளாஸ் ரூம். ஓகே, சப்போஸ் இந்த டெக்ஸ்ட் புக் கண்டிஷனே நான் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, உங்ககிட்ட டெக்ஸ்ட் புக்கே இல்லை, அப்போ ஃபால்ஸ்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துருவோம், எல்ஸ்க்கு வந்துரும். ஸோ எல்ஸ்ல வந்த பிறகு நான் கேட்கிறேன், அட்லீஸ்ட் உங்ககிட்ட வந்து டெக்ஸ்ட் புக் தான் இல்லை, அட்லீஸ்ட் கிளாஸ் புக் ஆகுது இருக்கான்னு ஒரு கண்டிஷன் கேட்குறேன். ஸோ ஜஸ்ட் a minute. ஸோ கிளாஸ் ஒர்க் ஆகுது இருக்கா அப்படின்னு ஒரு கண்டிஷன் கேட்குறேன். ஸோ இந்த கிளாஸ் ஒர்க்ல உங்ககிட்ட கிளாஸ் ஒர்க் இருக்கு அப்படின்னா அப்போ ட்ரூ ஆயிடும். ஸோ ட்ரூவா இருந்தா அகெயின் யூ வில் பி இன் த கிளாஸ் ரூம். சப்போஸ் இந்த கிளாஸ் ஒர்க்கு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உன்னோட கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ ஃபால்ஸ் ஆச்சுன்னா நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். ஸோ கிளாஸை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்லிடுவேன். ஸோ யூ வில் கோ அவுட். Do you understand this? Do you understand Yes, this, ma'am. ma? So என்ன பண்ணுவோம்னா வந்து கண்டிஷனை செக் பண்ணுது. ஸோ ஒரு கண்டிஷன், இதுதான் கண்டிஷன் சொல்லுவாங்க. கண்டிஷன் செக் பண்ண உடனே ட்ரூவா இருந்ததுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, ஸோ ஃபால்ஸ் ஆனாலே என்னது, அது எல்ஸ் தான். அப்போ ஃபால்ஸ் ஆகும்போது வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் இஃப் எல்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதுவே இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாம அது என்ன பண்ணுது, மறுபடியும் இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணுது. ஸோ இது ஒரு கண்டிஷன் 1, இங்க வந்து கண்டிஷன் 2 செக் பண்ணுது. இந்த கண்டிஷன்ல நமக்கு என்ன வரும், ட்ரூவும் வரும் ஃபால்ஸும் வரும், ரெண்டுமே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபால்ஸா இருந்ததுன்னா நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ட்ரூவா இருந்ததுன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். Do you understand this? உங்களுக்கு இது புரியுதா, இந்த டயக்ராம் புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்க அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிஷன் 1 ட்ரூவா இருந்தா, கண்டிஷன் 1 எப்பவுமே ட்ரூவா இருந்தா இஃப் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப இது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், இது கீழே இருக்கிறது எதுவுமே வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. எப்ப கீழே இருக்கிறதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது, கண்டிஷன் 1 ட்ரூவா இருந்தாலே. ஸோ உங்ககிட்ட டெக்ஸ்ட் புக் இருக்குன்னு சொல்லிட்டீனாலே நான் கிளாஸ் ஒர்க் இருக்கா இல்லையா நான் கேட்கவே மாட்டேன். டெக்ஸ்ட் புக் இருக்கா, சரி ஓகே நீ கிளாஸ் ரூம்ல இரு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்ப மத்த கண்டிஷனல நான் செக் பண்ணவே மாட்டேன். ஸோ எப்போ மத்த கண்டிஷனை நான் செக் பண்றேன், உங்ககிட்ட டெக்ஸ்ட் புக்கே இல்ல அப்படின்னா தான் நான் கிளாஸ் ஒர்க்கை செக் பண்றேன். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் போது தான் நம்ம எங்க வருவோம், எல்ஸுக்கு வரும். ஸோ எல்ஸ்ல வந்து இந்த கண்டிஷனை செக் பண்றோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா நமக்கு இந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா இந்த ட்ரூ எக்ஸிக்யூட் ஆகாம மறுபடியும் இது ஜம்ப் ஆகி எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். Do you understand this? Yes, ma'am. Is it clear? Yes, ma'am. Okay. So இப்போ இதுல இருக்க எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? So Yes, ma'am. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நமக்கு எது எக்ஸிக்யூட் ஆகும்? So பிரியதர்ஷினி and கார்த்திக் மட்டும் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. What about others children? You can also try, no? I am also, ma'am. Who is that? Mukesh, ma'am. முகேஷ் ஆன்சர் பண்ணியப்பா? Yes, ma'am. Voice clear ஆ கேட்கலாம் மேம் உங்களுக்கு. சரிப்பா. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இங்க பாஸ் மார்க் என்ன கொடுத்துருக்காங்க, 35ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 60, ஸ்டூடெண்டோட மார்க் வந்து 70. ஓகே, இப்போ நம்ம என்ன மார்க் வச்சு செக் பண்ண போறோம்னா ஸ்டூடெண்ட் மார்க் வச்சு தான் இப்போ நம்ம செக் பண்ண போறோம். இப்போ ஸ்டூடெண்டோட மார்க் 70 இருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணுவேன், 70 greater than equal to ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸோட வேல்யூ என்ன, 60. ஓகே, இப்போ நமக்கு இங்க கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, 70 greater than equal to 16 கொடுத்திருக்கா. கண்டிஷன் இஸ் ட்ரூ here. ஓகே, சோ நமக்கு ட்ரூவா ஃபால்ஸா ட்ரூவா, ட்ரூ. நம்மளோட கண்டிஷன் வந்து இங்க ட்ரூ.
சோ ட்ரூ வந்து நமக்கு என்ன ஒர்க் ஆகும்? இஃப்க்கு கீழே இருக்கிறது ஒர்க் ஆகும். என்ன ஒர்க் ஆகும்? the student is eligible for the promotion with the first class. அப்ப நமக்கு இதுதான் அவுட்புட் வரும். அப்ப இந்த கீழே இருக்க எல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுமா? கீழே இருக்க எல்ஸ் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகுமா? No, ma'am. இது ஒர்க் ஆகாது. எல்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. எப்ப எல்ஸ் ஒர்க் ஆகும்? இஃபோட கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாதான் எல்ஸ் ஒர்க் ஆகும். பட் நமக்கு இங்க என்ன கண்டிஷன் வந்திருக்கு? ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகே, சோ இதுவே நான் என்ன பண்றேன்னா ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் வந்து 50ன்னு கொடுத்துக்கிறேன். கன்சிடர் ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் வந்து 50. அப்போ 50 greater than equal to 60ன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு இங்க என்ன கண்டிஷன்? என்ன ஆன்சர் வருது? ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? False, ma'am. ஃபால்ஸ். False. அப்போ ஃபால்ஸ் இருந்தா நமக்கு எது ஒர்க் ஆகும்? ஃபால்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க தானே வருவோம், எல்ஸ்க்கு தானே வருவோம். சோ இந்த இடத்துல அது கண்டிஷன் செக் பண்ணுது. ஓகே, இப்போ 50 greater than equal to 35 ஆன்னு பாக்குது. நமக்கு இங்க என்ன ஆன்சர் வருது? ட்ரூவா ஃபால்ஸா? True, ma'am. ட்ரூ. அப்ப ட்ரூனா நமக்கு எது ஒர்க் ஆகும்? இதுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். The student is eligible for the promotion. So அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடையாது, பட் அவன் என்ன பண்ணிருக்கான்? பாஸ் பண்ணிட்டான்றது நமக்கு இங்க கன்க்ளூட் ஆகுது. Do you understand this? புரியுதா? எஸ் மேம். ஓகே, Yes, ma'am. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஸ்டூடெண்டோட மார்க் வந்து 30ன்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்டோட மார்க் என்ன கொடுக்குறேன்? 13 கொடுக்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். 30 greater than equal to 60. நமக்கு இங்க என்ன ஆன்சர்? ஃபால்ஸ். சோ ஃபால்ஸ் ஆன உடனே நம்ம எங்க வருவோம்? மறுபடியும் இந்த எல்ஸ்க்கு வருவோம். எல்ஸ்க்கு வந்துட்டு 30 greater than equal to பாஸ் மார்க். என்ன பாஸ் மார்க்? 35. சோ 30 greater than equal to 35 அப்படின்னு நம்ம இங்க ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். இந்த கண்டிஷன்ல நமக்கு என்ன ஆகும் ஆன்சர்? இங்க நமக்கு என்ன வரும்? என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 30 greater than equal to 35. what is the answer? ஃபால்ஸ் தானே? ஃபால்ஸ். எஸ் மேம். அப்ப ஃபால்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா அது எங்க வந்துரும்? எல்ஸ்க்கு வந்துரும். எல்ஸ்க்கு வந்து என்ன வந்துரும்? The student is not eligible for the promotion. So இந்த கண்டிஷன் 1 கண்டிஷன் 2 இந்த ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு ஃபால்ஸ் ஆச்சுன்னா நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது? லாஸ்டா இருக்க எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. Do you understand this? Yes, ma'am. எஸ் மேம். Any doubts in this? இந்த லெசன் வந்து ரொம்ப ma'am. ஈஸி படிக்கிறதுக்கு. ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா வெறும் சின்டெக்ஸை மட்டும் படிச்சாலே போதும். ஃபாஸ்டா இந்த லெசனே முடிச்சிடலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்விட்ச். இந்த ஸ்விட்ச் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு இட் கிவ்ஸ் யூ தி ஆல்டர்னேட். எதோட ஆல்டர்னேட்னு பாத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் தி ஆல்டர்னேட் டு யுவர் இஃப் அண்ட் இஃப் எல்ஸ். ஸோ இஃப் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம நிறைய என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அங்கங்க பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்விட்ச் கேஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்விட்ச் கேஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா இங்க நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துப்போம், அந்த வேல்யூவோட அது மேட்ச் பண்ணிக்கிட்டே வரும். ஒவ்வொரு கேஸ் வேல்யூவோட மேட்ச் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ எந்த கேஸ் வேல்யூ கரெக்டா மேட்ச் ஆகுதோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள்ல வந்து ஒரு நிறைய நோட் புக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ கன்சிடர் தட் உங்களோட கிளாஸ் நோட் புக்ஸ் எல்லாமே இங்க டீச்சர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல உன்னோட நோட்டை போய் நீ எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஸோ நீ எப்படி எடுப்ப? ஸோ உன்னோட நோட்டை வந்து உன்னோட நேமை வச்சுதான் நீ செக் பண்ணுவ. அப்ப என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் நோட் எடுத்து நீ செக் பண்ண உன்னோட நோட்டா, அப்படி இல்லையா அதை வேற இடத்துல வச்சுட்டு மறுபடியும் செகண்ட் நோட் எடுத்து செக் பண்ணுவ. அது இல்லையா மறுபடியும் வேற இடத்துல. அது மாதிரி ஒவ்வொரு நோட்டா எடுத்து எடுத்து நீ செக் பண்ணிக்கிட்டே இருப்ப. உன்னோட நோட் இங்க கிடைச்சதுன்னா நீ உடனே என்ன பண்ணுவ? உன்னோட ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு நீ வந்துடுற. பேலன்ஸ் நோட் எல்லாம் நீ செக் பண்ணுவியா? செக் பண்ண மாட்டேன். ஏன்னா உன்னோட நோட் உனக்கு கிடைச்சதுனால யூ வில் ஸ்டாப் தி ப்ரொசீஜர் அண்ட் யூ வில் கம் அவுட். அதே மாதிரி தான் ஸ்விட்ச் கே ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு வேல்யூ எடுத்து அது கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். எந்த இடத்துல அதோட வேல்யூ மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல அது ஸ்டாப் பண்ணிக்கும். புரியுதா? சோ இங்க என்ன பண்றோம்னா இங்க வந்து ஃபேவரட் கலர் இங்க என்னன்னு கொடுத்திருக்கோம். வாட் இஸ் a fav color? What is the value of fav color? Red, ma'am. Red.
இப்ப இந்த ரெட்டின் வேல்யூவை வந்து Right. ஒவ்வொரு ஃபேவரட் கலரோட நம்ம செக் பண்ணி பார்த்துட்டே வரப்போகுது. அதாவது ஒவ்வொரு ஸ்விட்ச் வேல்யூவோட இது செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல இங்க என்ன வேல்யூ இருக்கு? ரெட்னு இருக்கு. சோ ரெண்டும் மேட்ச் ஆகுதா? அப்படி மேட்ச் ஆன உடனே நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ரெட்டும் மேட்ச் ஆச்சு நமக்கு என்ன அவுட்புட் வரும்? யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட் அப்படின்னு நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட்னு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, ஸோ இதுவே என்னோட ஃபேவரட் கலர் நான் இங்க ரெட் கொடுக்கல. இங்க ரெட்டுக்கு பதிலா நான் என்ன கொடுக்குறேன்னா கிரீன் கொடுக்குறேன். என்னோட ஃபேவரட் கலர் நான் என்னன்னு கொடுக்குறேன்? கிரீன்னு கொடுக்குறேன். அப்ப அதை என்ன பண்ணோம்னா இந்த கிரீனை வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெட்டோட மேட்ச் பண்ணும். கிரீன் ரெட் ரெண்டுமே சேமா இருக்கா? No, ma'am. நோ. அப்ப என்ன பண்ணும்? மறுபடியும் அடுத்த கண்டிஷனுக்கு செக் பண்ணும். நெக்ஸ்ட் கேஸ் வேல்யூவோட செக். ப்ளூ கிரீன் இப்ப சேமா இருக்கா? இல்ல. அப்போ உடனே நெக்ஸ்ட் கேஸோட செக் பண்ணும். இங்க கிரீன் இங்க மேட்ச் வந்து சேமா இருக்கா? சேமா இருக்கிறதுனால ஃபேவரட் கலர் இஸ் கிரீன்ன்றது டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, சோ இங்க பிரேக்னு கொடுத்துருக்கோம். எதுக்காக இந்த பிரேக் கொடுத்துருக்கோம்னா, நான் சொன்ன இல்லையா, உன்னோட நோட்டை நீ வந்து சர்ச் பண்ணிட்டே இருப்ப. உன்னோட நோட்டு கிடைச்ச உடனே நீ என்ன பண்ணிடுவ? மத்த நோட்ல நீ செக் பண்ணுவியா? செக் பண்ண மாட்ட. உன்னோட நோட்டு மட்டும் தான் நீ தேடின. உன்னோட நோட்டு கிடைச்ச உடனே நீ அதை எடுத்துட்டு போயிடுவ. சோ மத்ததெல்லாம் நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சோ அதுக்காக தான் இந்த பிரேக். ஒன்ஸ் நம்மளோட கண்டிஷன் மேட்ச் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த அதுக்கு அடுத்த இருக்க கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ணாம நம்ம வெளியில வந்துடலாம். அதுக்காக தான் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். Do you understand this? Yes, ma'am. Do you understand this? Yes. Okay. So the next Yes, one. ma'am. நான் இப்ப என்ன கலர் கொடுக்குறேன்னா yellowன்னு ஒரு கலர் கொடுக்குறேன். என்ன கலர் கொடுக்குறேன்? yellowன்னு ஒரு கலர் கொடுக்குறேன். இங்க yellowன்ற கலர் இருக்கா? இங்க yellowன்ற கலர் இருக்கா? No, ma'am. No, ma'am. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்கு மேட்சே இல்ல. உன்னோட நோட் புக் நீ தேடி பாக்குற, அந்த டேபிள் நோட் புக்கே இல்ல. அப்போ உடனே நீ மேம் கிட்ட சொல்வியா, மேம் மை நோட் புக் இஸ் நாட் தேர் மேம் அப்படி நீ சொல்லுவ இல்லையா? அதுதான். சோ நம்ம என்ன சர்ச் பண்றோமோ அந்த வேல்யூ எந்த கேஸ் வேல்யூவோடய மேட்ச் ஆகலன்னா எது ஒர்க் ஆகும்னா டிஃபால்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ டிஃபால்ட்டா நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு இங்க எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்லோ வந்து ரெட்டோட செக் பண்ணும், இங்க மேட்ச் ஆகல. அப்ப எல்லோ வந்து ப்ளூவோட செக் பண்ணும், இங்கேயும் மேட்ச் ஆகல. தென் எல்லோ கிரீனோட செக் பண்ணும், இங்கேயும் மேட்ச் ஆகல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இப்ப எது எக்ஸிக்யூட் ஆகும்? நமக்கு டிஃபால்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். Do you understand this? Yes, ma'am. Do you understand this? Yes, ma'am. ஏதாவது டவுட் இருக்கு? Yes, ma'am. Any doubts? No, ma'am. No, ma'am. No, ma'am. யாராவது சொல்றீங்க எனக்கு? Can anybody tell me that what are the conditional statements are they? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். What are the conditional statements? If statement, if else statements, Very good. If else if then switch. statement. Very good. So if statement என்ன பண்ணும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. What is the use of if statement? If statement என்ன பண்ணும்? என்ன பண்ணும் if statement? கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா இஃப்க்கு கீழே இருக்கிறது ஒர்க் ஆகும், அப்படி இல்லைன்னா எல்ஸ்க்கு போயிடும். ஓகே, சோ இப்போ இந்த எவாலுவேஷன் பார்க்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் Yes, ஒன்னுக்கு ma'am. என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. What is the answer for the first one? What is the answer? Print how are you. அவ்வாறின்றது பிரிண்ட் ஆகும். எப்படி அவ்வாறின்றது பிரிண்ட் ஆகும்? இப்ப இங்க டாலர் எக்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ்க்கு எந்த வேல்யூமே இல்ல. அப்ப வேல்யூவே இல்லைன்னா இது ஜீரோன்னு அர்த்தம். ஓகேவா?
எப்பவுமே ஜீரோனாலே இட் மீன்ஸ் தட் இட் இஸ் ஃபால்ஸ். ஜீரோனாலே அதை என்னன்னு சொல்லுவாங்க, ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எனி வேல்யூ, எனி இன்டீஜர் வேல்யூ, ஒரு நெகட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம் இல்லை பாசிட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதன் ட்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜீரோ வந்தா மட்டும்தான் ஃபால்ஸ். அதை தவிர எந்த நம்பர் இருந்தாலும் அது என்னது, ட்ரூன்னு ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க வெறும் $x இட் இஸ் ஜீரோ தான். ஓகேவா? இப்போ ஜீரோன்னு உடனே அது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால எது ஒர்க் ஆகும், எல்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால அவ்வாறுன்றது நமக்கு அவுட்புட்டா வரும். Do you understand this? Yes ma'am. Then second one, இங்க செகண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா $x = 0ன்னு கொடுத்துருப்போம். ஸோ நம்ம இங்க 0னே கொடுத்துட்டோம். if $x plus plus அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க x ஓட வேல்யூ நமக்கு என்னவாகும், Zero. இங்க x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஜீரோவா இருக்கும், அதுக்கப்புறமா தான் அது 1ன்னு எடுத்துக்கும். ஓகேவா? அப்ப பார்த்தோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும், மறுபடியும் அவ்வாறுன்ற வேல்யூ தான் நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். ஓகே? Yes ma'am. Okay. So what is the answer for the third question? என்ன கொடுத்திருக்காங்க, $x = 0 கேட்டிருக்காங்க. ஸோ இங்க $x ஓட வேல்யூ என்ன, வெறும் 0 தான். ஓகே, அப்ப 0 = 0. ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸா? இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? 0 = 0. What is the answer? Is it true or false? False. I mean true. 0 = 0 தானே, ரெண்டுமே சேமா தானே இருக்கு. அப்ப சேமா இருக்கறதுனால ஆன்சர் வந்து ட்ரூ தான். அப்ப ட்ரூவா இருக்கறதுனால நமக்கு என்ன அவுட்புட் வரும்னா, இஃப்க்கு கீழே இருக்கிறது தான் ஒர்க் ஆகும். என்ன வரும், ஹைன்றது நமக்கு அவுட்புட்டா வரும். ஸோ அந்த ஹைக்கு கீழே எல்ஸ் ஒர்க் ஆகாது. எல்ஸ் கீழே இன்னொரு பிரிண்ட்ன்னு இருக்கு, அது என்ன இருக்குன்னா ஹலோன்னு இருக்குது. ஸோ அதனால ஹாய் ஹலோன்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். வெறும் ஹாய்னு போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. ஹாயும் போடணும், ஹலோவும் போடணும். ஏன் ரெண்டுமே போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் பாத்தீங்கன்னா இஃப் ட்ரூவா இருந்ததுன்னா இஃப்க்கு கீழே இருக்கிறது ஒர்க் ஆகும், ஃபால்ஸா இருந்தா எல்ஸுக்கு கீழே இருக்கிறது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து ட்ரூவா இருந்தாலும் சரி ஃபால்ஸா இருந்தாலும் சரி, that will be executed. Just a minute. Can you see the screen, ma? Yes, ma'am. Yes ma'am. Some technical issues, that's why I lost it. So உங்களுக்கு இந்த if else concept புரியுதா உங்களுக்கு? Do you understand this? Yes ma'am. So எப்பவுமே if condition ட்ரூவா இருந்தா ifக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட்னா நமக்கு ஒர்க் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா எல்ஸுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ எதுவா இருந்தாலும் இஃப் எல்ஸ் எதுவா இருந்தாலும் இதுக்கு கீழே சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அது எப்பவுமே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இஃப் ட்ரூவா இருந்தா ட்ரூ ஒர்க் ஆகும், எல்ஸை மட்டும் தான் ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிட்டு அந்த எல்ஸுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த ஹாய் அலோ ஸ்டேட்மெண்ட்.
again I'll explain it. So இதுல பார்த்தோம்னா see we were discussing this only no. So இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? So if ஓட ஸ்டேட்மெண்ட் வந்து ஹை தான், else ஓட ஸ்டேட்மெண்ட் வந்து அவ்வாறு தான். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணிட்டு நீங்க எய்தர் இந்த ஆஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா அவ்வாறு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகணும். இல்ல ஏதாவது ஒண்ணு ஒர்க் ஆகின பிறகு கம்பல்சரி எது ஒர்க் ஆகணும்? alone ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் கம்பல்சரி பிகாஸ் இந்த alone ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப்லயும் வரல எல்ஸ்லயும் வரல, இது தனியா ப்ரோக்ராம்ல இருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் இஃப்னா இஃப் முடிச்சுட்டு ஹலோன்றது பிரிண்ட் ஆகும், இல்ல எல்ஸ்னா எல்ஸ் முடிச்சுட்டு ஹலோன்றது பிரிண்ட் ஆகும். Do you understand this? Then Yes, what is the answer for the fourth one? Statement which is used to make choice between two options. Which is the answer? Two option nale if else da, either true or false nale ennadu if else da. Okay. Then next one, fifth question. What will be the output of this code? Can anybody try this? $A equals Enama? I can checking print sum Sum endadu varuma? and all. I'm only confused. I have to say my doubt. Anybody else? What is the answer you will get? Are you all there, ma? நம்ம யாருமே வாயை திறக்கல, அதனாலதான் அமைதியா உட்காந்துக்கிட்டு கவனிக்கிறாங்க. So the answer is error here. Okay, you will get the answer as error. So if statement should not be like this, some value should be there. So here the answer is error. Okay. Then the next one, sixth question. What is the answer for the sixth one? Again, The answer same display. All will be displayed, not error. Here everything is All correct. Okay. So you will get a all here. Everything The is seventh question, seventh one. In seventh one la comparison நடக்குது. Okay. என்ன comparison நடக்குனா $x ஓட வேல்யூ வந்து 10. So 10 greater than $y. $y ஓட வேல்யூ 20. அதுக்கப்புறம் பிளஸ்ன்னு கொடுத்துட்டு $y not equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ $y என்னது 20. 20 not equal to 3ன்னு வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ 10 greater than 20 நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 10 greater than 20 வந்து true. Sorry, false. 10 greater than வந்து 20 இல்ல false தானே. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து இங்க false வரும். falseனாலே எனக்கு நமக்கு என்னது 0ன்னு சொல்லுவோம். ஸோ 0 plus இங்க 20 not equal to 3ன்னு வந்திருக்கு. ஸோ 20 not equal to 3னா என்ன அர்த்தம்? not equal to என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு வேல்யூமே சேமா இருக்கக்கூடாது. சேமா இல்லாம இருந்தாதான் நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகேவா? ஸோ ரெண்டு பக்கமே 3 இருக்குன்னா 3 not equal to 3யா?
நோ, ரெண்டுமே ஈக்குவல் தானே, சோ அதனால நமக்கு ஃபால்ஸ் வரும். இதுவே நம்ம இங்க 30 நாட் ஈக்குவல் டு 3 கொடுத்தோம்னா எஸ் 30 வந்து 3 விட 3க்கு நாட் ஈக்குவல் தான், அதனால நமக்கு ட்ரூன்னு வரும். அதே மாதிரி 20 நாட் ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்கும். 20யும் 3யும் சேமா இருக்கா? சேமா இல்ல. நாட் ஈக்குவல்னா என்ன இருக்கும்? சேமா இருக்க கூடாது. சேமா இல்லாம இருந்தாதான் அதோட வேல்யூ வந்து ட்ரூன்னு கொடுக்கும். ஓகே, ஸோ ட்ரூனால என்னது? ஏதாவது ஒரு இன்டீஜர் வேல்யூ 1ன்னு வரும். அப்ப 0 + 1 நமக்கு என்னது? 1. ஓகே, ஸோ அப்ப நமக்கு இங்க இஃப்ல என்ன வேல்யூ நமக்கு வரும்னா 1ன்ற வேல்யூ வரும். இஃப்ல நமக்கு என்ன வரும்? இங்க 1ன்ற வேல்யூ வந்துடும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 1ன்னு இருந்துச்சுன்னா இப்ப இது ட்ரூவா ஃபால்ஸா என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸோ எப்பவுமே இஃப்ல 0ன்னு இருந்தா மட்டும்தான் அது என்னது? ஃபால்ஸ். ஓகே, அதை தவிர நெகட்டிவ் வேல்யூவோ இல்ல பாசிட்டிவ் வேல்யூவோ இருந்ததுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ட்ரூன்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு இது ஆக்சுவலா என்னவாகுது? ட்ரூன்னு ஆகுது. அப்ப ட்ரூவா இருந்தா நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வரும்? அண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். Do you understand this? Do you understand this, children? Yes, ma'am. Yes, ma'am. I don't know how many of you understood this. Then eighth question. Can anybody tell me what is the answer? என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 10 greater than 20. What is the answer? 10 greater than 20 னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? Answer false. High. Answer false. Then and னு ஒன்னு இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து 1 for 1, அதாவது 1 ஆர் பண்ணா நமக்கு வேல்யூ வந்து ட்ரூன்னு வரும். அப்ப ஒரு எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ஃபால்ஸ், இது and இன்னொரு எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ட்ரூ வருது. ஸோ இந்த and ஆபரேட்டரோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா ரெண்டு வேல்யூமே ட்ரூன்னு இருந்தா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் ட்ரூன்னு வரும். ஒன்னு ட்ரூ ஒன்னு ஃபால்ஸா இருந்ததுன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஃபால்ஸ். ஒன்னு ஃபால்ஸ் இன்னொன்னு ட்ரூவா இருந்ததுனாலும் ஃபால்ஸ். இல்ல ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தாலும் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபால்ஸ்ன்னு வரும். இப்ப நமக்கு என்ன வருது? ஒன்னு ஃபால்ஸா இருக்கு, இன்னொன்னு ட்ரூவா இருக்கா. அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்னன்னு வரும்? We will get a false here. அப்போ ஃபால்ஸா இருந்தா நமக்கு என்ன வரும்? அவ்வாரியுன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபால்ஸ்னாலே இட் கம்ஸ் டு த எல்ஸ் தான் இல்லையா? அப்ப எல்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? அவ்வாரி கொடுத்திருக்காங்க. ஸோ அவ்வாரி வந்து பிரிண்ட் ஆகும். Do you understand this? Yes, ma'am. Yes, ma'am. Then ninth one ஆவது யாராவது சொல்லுவீங்களா? ninth ஒன்னுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பாப்போம். if -100 கொடுத்திருக்கேன். சோ -100 வந்து ட்ரூவா ஃபால்ஸா? இப்ப கூட சொன்னேன் நான், ஒரே ஒரு வேல்யூ இருந்தாதான் நமக்கு ஃபால்ஸ்ன்னு வரும், மத்தது எல்லாமே ட்ரூன்னு வரும்னு சொன்னேன். இப்போ -100 கொடுத்திருக்காங்க, இது ட்ரூவா ஃபால்ஸா? It is true. It is true. Why it is true? அப்ப எது வந்தா மட்டும் நமக்கு ஃபால்ஸ் ஆகும்? 0 வந்தா மட்டும்தான் நமக்கு என்ன வரும்? ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ மைனஸ்ல எந்த வேல்யூ கொடுத்தாலும் பிளஸ்ல எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது என்ன? ட்ரூ தான். அப்போ -100னா இட் இஸ் ட்ரூ. அப்ப ட்ரூனா நமக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்? ஹேண்ட்றது பிரிண்ட் ஆகும். அண்டர்ஸ்டுட்? Yes, ma'am. ஸோ இந்த லெசனும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5th லெசன்ல சொன்ன மாதிரி தான். ஸோ இது நீங்க எப்படி படிக்கணும்னா எல்லாத்தோட சின்டெக்ஸும் நீங்க படிச்சிருக்கணும். ஸோ எல்லா சின்டெக்ஸ்னா என்னது? இஃப்ஓட ஸ்டேட்மெண்ட்ஸோட சின்டெக்ஸ், தென் அதோடைய ஆன்சர். அதே மாதிரி இஃப் எல்ஸோட சின்டெக்ஸ், தென் அதோடைய ஆன்சர். ஓகே, அதே மாதிரி எல்சிஃப் சின்டெக்ஸ், ஆன்சர், தென் ஸ்விட்சோட சின்டெக்ஸ், அதோட டெஃபினிஷன், அது மட்டும் படிச்சாலே போதும். இது எல்லாமே படிச்சீங்கன்னா உங்களால 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எந்த ஆன்சர்ஸ் வேணாலும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? எப்பவுமே புரிஞ்சுது ma'am. Yes, ma'am. எப்பவுமே புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இது மட்டும் நல்லா தரவா படிச்சிட்டீங்கனாலே
ஸோ இதுல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எதுனாலும் நம்மளால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னாலே என்ன எழுதணும்னா எல்லாமே எழுதணும். இஃப் எல்ஸ் இஃப் ஸ்விட்ச் இதை 4மே சேர்த்தாதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டீடைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டீடைல் நீங்க தரவானீங்கனாலே எல்லா ஆன்சருமே உங்களால எழுதணும். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் மா? எஸ் மேம். சோ உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் போர்ஷன் என்ன? 3, 4, 5 chapters. யூனிட் டெஸ்ட் 3, 4 and 5. 3, 4, 5. ஓகே, உங்களுக்கு நான் ரெடியூஸ்டு சிலபஸ் கொடுத்திருக்கேனா? No ma'am. ஸோ நான் வந்து இன்னைக்கு குரூப்ல வந்து நான் ஒரு ரெடியூஸ்டு சிலபஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் எழுதி அனுப்பி விடுறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ நம்மளோட எதுக்கு இப்போ யூனிட் டெஸ்ட்டுக்கு அந்த ரெடியூஸ்டு சிலபஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸை மட்டும் நீங்க தரவா படிச்சீங்கனாலே போதும். 3, 4, 5 லெசன்ஸ்ல ஃபுல் புக் வந்தது, ஃபுல் சாப்டர்ல இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நீங்க படிக்க வேண்டாம். நான் சொல்றது புரியுதா? எஸ் மேம். ஓகே, சோ என்னென்ன 1 மார்க் படிக்கணும், என்னென்ன 2 மார்க்ஸ் படிக்கணும், என்னென்ன 3 மார்க்ஸ் படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு மார்க் பண்ணி நான் கொடுத்துறேன். ஸோ அந்த மார்க் பண்ணி கொடுக்கறத மட்டும் நீங்க படிச்சாலே போதும். ஸோ 3, 4, 5 இந்த 3 சாப்டர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த 3 சாப்டர்ஸ்க்கு மட்டும் கொடுத்துறேன். அந்த 3 சாப்டர்ஸை மட்டும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஸோ யாருமே பார்த்து எழுதக்கூடாது, படிச்சுட்டு தான் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் யாருக்கும் ஃபுல் மார்க்லாம் தர மாட்டேன். ஸோ அதனால படிச்சுட்டு நேர்மையா எக்ஸாம் எழுதணும். இஸ் இட் கிளியர்? தென் எக்ஸாம் எழுதிட்டு எல்லாரும் எதுல அப்லோட் பண்ணணும்? ஒன்லி ஃபார் டீச்மென்ட் ஆப். டீச்மென்ட் ஆப்ல மட்டும் தான் அப்லோட் பண்ணனும். தயவு செஞ்சு அப்லோட் பண்ணும்போது எல்லா பேஜையும் போட்டோ எடுத்து பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஷனே இல்ல. நல்லா தெரியுது, நடுவில் ஒரு பேஜ் மிஸ் பண்ணிருக்கீங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ கைண்ட்லி செக் பிஃபோர் யூ சென்ட் பிடிஎஃப், கைண்ட்லி செக் இட் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ எல்லா பேஜஸும் போட்டோ எடுத்திருக்கோமா, எல்லாமே பிடிஎஃப் போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு அனுப்பிவிடுங்க. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு வந்து நீங்க என்ன படிக்கணும்ன்றத வந்து டீச்மெண்ட்லயே அப்லோட் பண்ணட்டுமா இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பணுமா? வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பட்டுமா, டீச்மெண்ட்லயே அப்லோட் பண்ணவா? Ma'am, அப்லோடிங் டீச் அண்ட் குரூப்ல அனுப்புறோம் Okay, வாட்ஸ்அப்ல. I will upload in both. ஓகேவா? I'll upload in both, but you have to verify that அந்த சிலபஸ் ரெடியூஸ்டு சிலபஸ் மட்டும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க இந்த யூனிட் டெஸ்ட்டுக்கு. அது போதும். ஏன்னா இந்த இயர் வந்து ஃபுல் சிலபஸ் வைப்பானா ரெடியூஸ்டு சிலபஸ் வைப்பானான்றது நமக்கு தெரியல. ஸோ நம்ம ரெடியூஸ்டு சிலபஸ் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லுன்னு சொன்னாங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தான் படிக்க வேண்டியது வரும். அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே சில்ட்ரன், any doubts in this lesson? Any No, doubts ma'am. in 6th lesson? No doubts. So all the best for your unit test. Prepare well and write the test. Okay, without seeing only you have to write the test. So will you do it? Yes ma'am. Okay children, so very my sincere applause to Priyadarshini, Kartika and Ramya for answering the answers, that is for the questions. I'm not, Okay. my name is Kartika. Karthik B. I said Karthik. Okay, Karthik. B Karthik. Okay. So thank you for your interaction in the class. Very good. Okay. Others also. I want you people also to interact in the class. Try to interact. Okay. Okay, children. You can leave. Thank you. Thanks, ma'am. Thank you ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you.